ஹே கைஸ், வெல்கம் டு காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. விஜய் டிவில நடந்த நிஜா நானால நடந்த ஒரு ஹாட்டான டிபேட்டை பத்தின ஒரு ஜாலியான வீடியோ தான். ஐடி மாதிரி பெரிய ஜாப்ல இருக்கக்கூடிய ஆட்களும் ஃபுட் சம்பந்தப்பட்ட ஒரு ஹோட்டல் பிசினஸ் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு லட்சக்கணக்கான காசை போட்டு கடைசியில தோசைக்கல்லில கையை வச்சு கையை சுட்டுக்கிட்ட ஒரு குரூப் ஒரு பக்கமும், நாங்க பிசினஸ்க்கு ஐடியா கொடுக்குறோம், பிரான்சைஸ் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல ஆர்வமா இருக்கவனை எல்லாம் ஆட்டையை போடக்கூடிய ஒரு கும்பல் ஒரு பக்கமும், ஏப்பா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை, அனுபவமே இல்லாம ஏன் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் வர்றீங்கன்னு சொல்லிட்டு அனுபவசாலி ஒரு பக்கமும் இருந்துட்டு கலகலப்பா போச்சு இந்த வாரம் நிஜா நானா. இதுல ஹைலைட் என்னன்னு கேட்டானக்கா, இப்போ எல்லா ஊர்லயும் பரபரப்பா பேசிட்டு இருக்கக்கூடிய ஆப்பிள் கருப்பட்டி காபிக்கு நம்ம கோபிநாத் கருமாதி செஞ்சதுதான். கருப்பட்டிக்கும் ஆப்பிளுக்கும் என்னடா சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். 200 ரூபாய் விற்கிற பர்கருக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் இன்டீரியர் பண்ணா கூட வந்து சாப்பிடறோம். 200 ரூபாய் கொடுக்கும்போது பாக்குறதுக்கு ஆஹா சூப்பரா இருக்கு, கடை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குன்னு சொல்லலாம். 10 ரூபாய் விற்கிற டீக்கு எதுக்குடா 10 லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்கன்னு இந்த கேள்வியை மனசுக்குள்ள குறைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு சரியான விடையை கொடுத்தது இந்த நீயா நானா. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிற எல்லாத்துக்குமே ஹோட்டல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் தான் ஆரம்பிக்கணும்னு தோணுது. ஏன் அந்த அளவுக்கு எல்லாம் சாப்பாட்டு பைத்தியங்களா மாறிட்டாங்களா? உண்மையை சொன்னா அதுதான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. ஹோட்டல் பிசினஸ்ங்கிறதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா கிடையாது. ஹோட்டல் பிசினஸ்ல ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணாதான் அது நீங்க நினைச்ச மாதிரி பணத்தை கொட்டோன்னு கொட்டும். அதே நேரத்துல உங்களுக்கு வியர்வையும் கொட்டோன்னு கொட்டும். என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. என்னடா சுரக்குது? ஒரே நீராக ஊறுகிறது ஐயா. அது நீர் இல்லடா, வேர்வை. இதெல்லாம் எனக்கு வந்ததே இல்லையே. சும்மா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஜாலியா டைப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே காசு அதிகமா இருக்கு, காசு வச்சு எதை வேணா சாதிச்சுக்கலாம், காசால முடியாத வேலை எதுவுமே கிடையாதுங்கிற ஒரு குருட்டு தைரியத்துலதான் இந்த மாதிரி பிசினஸ்ல எல்லாம் இறங்கி கடைசியில தோசை கல்லுல கையை வச்சு கையை சுட்டுக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி தொழில லட்சக்கணக்கில் காசை கொட்டி நிறைய கையை சுட்டுக்கிட்டு எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா, முன்னனுபவம் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்லை. அதாவது முன்னனுபவங்கிறது தொழில போடக்கூடிய முதலீடையும் உழைப்பையும் தாண்டி முன்னனுபவங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு முதலீடு. சரி பாப்போம் இந்த நிகழ்ச்சியில அடுத்தது என்னென்ன சம்பவங்கள் நடக்குது, யாருக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டுச்சுன்னு பாப்போம். எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் லாஸ். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் முதலீடு. நீங்க அப்படிதான் சொன்னாங்க ரீல்ஸ்ல. எவனோ ஒருத்தன் இன்ஸ்டாகிராம்ல 1.5 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா போதும், மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கறத கேட்ட உடனே 1.5 லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதும், கொடுத்தானாக்கா மாசம் 1 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற குருட்டு தைரியத்துல இவங்க இறங்கி கடைசியில பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பாதாள குழிக்குள்ள விழுந்திருக்காங்க பாருங்க. சீக்கிரமா பணத்தை சம்பாதிச்சிடணும், டக்குன்னு அடுத்த இடத்துக்கு போயிடணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி அநியாயமா போய் படுகொலிக்குள்ள விழுகிறாங்க. கோல்ட் ஸ்மித் சார், தென் மாவட்டங்களுக்கு நிறைய டிராவல் பண்ணுவோம் சார். உணவு மீது மிக ஈர்ப்பு சார். இவரு கோல்ட் ஸ்மித்தா இருந்திருக்காரு. சவுத் தமிழ்நாட்டுக்கு பர்ச்சேஸ்க்கு இந்த மாதிரி டெலிவரி எல்லாம் பண்ண போகும்போது அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுல எல்லாம் ரொம்பவே ஈர்ப்பா இருக்கிறாரு. தப்பு கிடையாது. அங்க பொரிச்ச பரோட்டாவை பார்த்துதான் இவர் அப்பயே வீக் ஆகி ஆஹா சூப்பரா இருக்கே, இதை நம்ம கோயம்புத்தூருக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. எங்கடா பரோட்டா நீ வர்ற வரைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாங்களா? இவர் உண்மையாலுமே இந்த விஷயத்த கோயம்புத்தூருக்கு கொண்டு வரணும்னா என்ன செஞ்சிருக்கணும், ஒரு 10 பரோட்டாவை பார்சல் வாங்கி 2 சுக்காவை பார்சல் வாங்கி கரெக்டா பிக்கப் கவர்ல போட்டு பேக்ல போட்டு வச்சிருந்தானாக்கா இவர் கூடயே சேர்ந்து அந்த பேகும் நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்திருக்கும். ஆனா இவர் பண்ணின பெரிய மிஸ்டேக் என்ன கேட்டானாக்கா, அந்த ஹோட்டல் கடையவே நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து சேர்க்கணும்னு நினைச்சிருக்கிறாரு. இதுக்கு இவரு ஏற்பட்ட நஷ்டம் எவ்வளவு தெரியுங்களா? 45 லட்சம். எப்பா கோல்ட் ஸ்மித் 45 லட்சத்தை அன்னைக்கு தேதியில இவரு கோல்டா வாங்கி வச்சிருந்தானாக்கா இன்னைக்கு வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 1 கோடிக்கும் மேல. சார் ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஃபுட் ஏரியா வந்து எக்ஸைட்மென்ட். இதுல என்னன்னு தெரியல, இந்த மாதிரி ஐடில வேலை செஞ்சவங்க தான் அதிகமா வந்து சிக்கி இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஆர்வ கோளாறுல ஃபுட் பிசினஸ் ஆரம்பிச்சானாக்கா சிம்பிளா பணத்தை போட்டு பெரிய லெவல்ல லாபம் சம்பாதிக்கலாம்னு ஒரு சாதாரண மைண்ட் செட் இவங்களுக்கு எப்படி தோணுதுன்னு தெரியல. எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? ஒரு ஹோட்டல் கடையை பார்க்கும்போது 2 புரோட்டாவை சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் பார்த்தானாக்கா ஒரு ஹோட்டல் நடத்துறது என்ன அவ்வளவு சாதாரணமா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்களா? இவங்களுக்கு எப்படி இப்படி தோணுதுங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த ஹோட்டல் சுமாரா தான் இருக்கு. நான் குக்கிங் கொஞ்சம் நல்லா சமைப்பேன். 2 பேருமே சேர்ந்து சொந்த இடத்துல பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிச்சோம். சமைச்சதை அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி இருந்தானாக்கா இந்த பிரச்சனையில இருந்து இவங்க தப்பிச்சிருக்கலாம். சமைச்சதுக்கு அப்புறமா தூக்க வராம யோசிச்சாங்க பாத்தீங்களா, அங்க சிக்கிட்டாங்க இவங்க எல்லாம். சார் ஆப்போனன்ட்ல இருக்கிற எல்லாரோட ரீல்ஸ் எல்லாம் நான் பாத்திருக்கேன். அதை நம்பி ஒரு ஆளு பாவம் சிங்கா இருந்தவரு மதுரையில நல்லாதான் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்பயே போயிருக்க வேண்டியதுதானே. இவர் கூப்பிட்டு வந்துட்டு சென்னையில பிசினஸ் எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கு, அதனால சென்னையில வந்து கடை வைங்கன்னு சொல்லிட்டு மதுரையில நடந்துட்டு இருக்கக்கூடிய கடையை வேற யாருக்கோ கொடுக்க வச்சுட்டு இவர் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்படி சூனியம் வச்சிருக்காரு பாருங்க. அதாவது புதுசா நாம மதுரையில இருந்து சென்னை போறோம்னு சொன்னா நமக்கே ஒரு அப்படியே ஒரு மிரட்சியா இருக்கும். அங்கேயும் போய் ஏதோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, நல்லாவே யோசிப்போம், ஆஹா விலை அதிகமா இருக்குமோ, ஏமாத்திடுவாங்களோ, அப்படியோ இப்படியோன்னு சொல்லிட்டு பட்டிக்காட்டா புதுசா ஒருத்தன் சென்னை போனானாக்கா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு
உண்மையாலுமே தயங்குவாங்க. ஆனா பாருங்க, இவங்க மெட்ராஸ் போயிட்டு புதுசா ஹோட்டலே வைக்கலான்னு, நேரம் மதுரையில இருந்து தலைவன் சென்னை போய் ஹோட்டலே வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்காருன்னா, நாங்க வச்சு ஒரு 2 மாசம் நல்லா ரன் ஆயிட்டு இருந்துச்சு சார். 3ஆவது மாசம் ஒரு புதுசா பக்கத்துல ஒரு கடை வருது. இவரோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் குடும்பஸ்தன் படத்துல மணிகண்டன் வந்து அப்படியே ஒரு கேரக்டராவே நடிச்சு காட்டியிருப்பாரு. எந்த ஒரு கடை வச்சாலும் 2 மாசம் ஆகாவும் சூப்பரா தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது வேலையை காட்டும். இவர் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டானாக்கா, மதுரையில் இருக்கக்கூடிய கடைக்கு ஒரு வாரம் லீவ் விட்டுட்டு கையில ஒரு 5000 10,000 எடுத்துட்டு நேரம் மெட்ராஸ்க்கு வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு 3 நேரமும் மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல் கடையிலையும் சாப்பிட்டு இருந்தாலே இவருக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். திரும்பவும் போய் மதுரையில கடையை தொடர்ந்து வியாபாரம் பண்ணி அப்படியே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு வந்திருக்கலாம். இவர் கொடுத்த ஐடியால அவர் எப்படி போய் மாட்டிருக்காரு பாருங்க. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இதை டாலரேட்டே பண்ண முடியல சார். நிம்மதியே இல்லாம போய் 10 கிலோ குறைஞ்சு, நானும் கூட இவர் 10 கிலோ குறைஞ்சு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்லும் போது, ஓ இவர் புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கும் போது ஒரு 50 கிலோ மைதா மாவு ஓடிட்டு இருந்திருக்கும், அப்படியே கொஞ்சம் பிசினஸ் டல்லாக 40 கிலோ 30 கிலோன்னு சொல்லி 10 கிலோவா குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். கடைசியில் இவர் பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது 10 கிலோ குறைஞ்சது மைதா மாவு கிடையாது, இவரோட உடம்பு தானம்மா. அடேங்கப்பா, அப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிருப்பாரு பாருங்க. ஏன் இதுக்கும் ஐடி மாதிரி ஒரு பெரிய கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு சொகுசா ஏசியில கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து பட்டம் தட்டிக்கிட்டு ஈஸியா சம்பாதிச்சிருந்த காசை கொண்டு வந்து எப்படி அநியாயத்துக்கு விட்டுருக்காரு பாருங்க. இவங்க ஹோட்டல்ல இருக்கக்கூடிய அந்த லேபரை எல்லாம் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருக்காங்க. உதாரணமா இவர் ஐடில வேலை செஞ்சுட்டு இருக்காரு வைங்க, இவருக்கு சம்பளம் கொடுக்கறவர் தான் அங்க பாஸ். ஆனா வேலை தெரியாம அனுபவம் இல்லாம இவர் ஹோட்டல் கடை வச்சுட்டாரு வைங்க, இவர்கிட்ட வேலை செய்யறாரு பாத்தீங்களா அந்த புரோட்டா மாஸ்டர், அவரு தான் இவருக்கு பாஸ். ஆனா இவர் தப்பா நினைச்சிட்டு இருக்காரு, இவருக்கு நம்ம சம்பளம் கொடுக்குறோம் அதனால இவருக்கு நாம தான் பாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஏன் கேட்டானாக்கா, இவர் ஏற்கனவே பாஸ் கிட்ட இருந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காருல்ல, அதே மாதிரி சம்பளம் கொடுக்குறவங்க தான் பாஸ் நினைச்சிட்டு இருக்காங்க. பாஸ் ஹோட்டல் கடை பிசினஸ் அப்படி இல்லை பாஸ். ஒரு அனுபவம் இல்லாத முதலாளி ஹோட்டல் கடை நம்பி வைக்கலான்னு ஆரம்பிச்சு ஒரு அனுபவம் உள்ள புரோட்டா மாஸ்டர் கிட்ட சிக்கனானக்கா அவனோட கதை க்ளோஸ். அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீ ஐஸ்கிரீம் கேட்டாலும் கிடைக்கும், ஃபலூடா கேட்டாலும் கிடைக்கும், தோசை கேட்டாலும் கிடைக்கும். சரி இப்போ என்ன இருக்கு? இட்லி வடை தோசை, எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை கிடைக்கும். இவரோட ஹோட்டல்ல பாருங்க என்ன வேணாலும் கிடைக்கும். இவர் சொன்ன டிஷ்ல பாத்தீங்களா, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ஐட்டம், ஆனா எல்லாமே கிடைக்கும். ஆனா பாவம் லாபம் மட்டும் கிடைக்கவே செய்யாது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான பிசினஸ் தான் அனுபவம் இல்லாம ஆரம்பிச்ச இந்த ஹோட்டல் பிசினஸ். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஜெயிக்கிறவங்க யாரு அப்படின்னு சொன்னா கடுமையா உழைக்கிறவங்க. நான் ஏசி ரூம்ல கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. வேறு ஏன் மூடினீர்கள்? மாஸ்டர்னால சார். அச்சிச்சோ அவரா? இப்போ எங்க புரோட்டா மாஸ்டர் இருப்பாரு, கடை நல்லா ஓடலன்னா சந்தோஷமா இருப்பாரு. பொறுக்கிப்ப ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 10 கிலோ மாவு போடணும்னு வைங்களா, சிரிக்கவே மாட்டாரு. இப்படி பண்றியே ஏன் முட்டா பயனுள்ளா, உங்க அறிவிலி அறிவு. அப்புறம் பக்கத்துல வந்து ஒரு மளிகை கடை இருக்கு. இப்படிப்பட்ட மூதேவியை கூட்டிட்டு வந்து நல்ல கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ண வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும், வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிற ஒரு கடையில உட்கார வச்சா எப்படி விளங்கும்? ஏன்டா மூதேவி. இந்த புரோட்டா மாஸ்டர் இருக்கானு பாத்தீங்களா, எல்லாத்தையுமே சொல்லல, எல்லா தொழிலையுமே அதாவது எல்லாத்துலயுமே ஒரு 10-20% தரங்கெட்ட தரித்திரம் பிடிச்சவனுக்கு இருப்பானுங்க. அவனுக்கு நமக்கு வந்து சிக்குனா தான் நாம சீரழிவோம். அதாவது கடையில ஒரு 10 கிலோ மாவு எக்ஸ்ட்ரா ஓடிச்சுன்னா இந்த கடை நல்ல பிசினஸ் டெவலப் ஆகும், இந்த கடை இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு நிற்கும், இங்க தொடர்ந்து நமக்கு வேலை கிடைக்கும், இன்னும் பிசினஸ் அதிகமாச்சுன்னா 10 ரூபா சம்பளம் கூட சேர்த்து தருவாங்கிற சிந்தனை இல்லாம இன்னைக்கு 6 மணி ஆச்சுன்னா போதும், டைமை பார்த்துட்டு இந்த ஸ்கூல் குழந்தைக்கு எப்படா பெல் அடிக்கும்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி போராட்டா வித்தா என்ன, குருமா வித்தா என்ன, 6 மணி ஆச்சுன்னா மாஸ்டர் சம்பளம் 1000 கூட நான் கிளம்புறேன்னு சொல்லி வாங்கிட்டு ஓடக்கூடிய இந்த மூதேவியெல்லாம் வச்சுக்கிட்டு தொழில் நடத்தினாக்கா எப்படி விளங்குங்க? இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாம இருக்கக்கூடிய ஆட்கள்னால தான் புதுசா இந்த ஹோட்டல் தொழில அனுபவமே இல்லாம வந்து தோசைக்கல்லுல கையை வச்சுட்டு சுட்டுட்டு வாழ்க்கையே வெறுத்து போனவங்க அதிகமா இருக்காங்க. இந்த மூதேவி இன்னொரு வேலையை பண்ணிருக்கான் பாருங்க, அது என்னன்னு பாக்கலாம். ஏதாவது ஜாமா இல்ல அப்படின்னா அங்க வாங்கிக்கங்க அப்படின்னு நான் சொல்லிருப்பேன். வந்துட்டு அடுத்த நாள் பில் வருது 1200 ரூபாய்க்கு. இது நீங்க வாங்கினதுலப்பா, உங்க மாஸ்டர் ஒரு வீட்டுக்கு வாங்குது அப்படின்னா. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? மாஸ்டர் தனியா சம்பாத்தியம் வாங்கிட்டு கடைக்கு அவசரத்துக்கு ஏதாச்சும் கொஞ்சம் மாவோ எண்ணெயோ முட்டையோ வாங்கிக்கிறான்னு சொல்லி கொடுத்த அந்த பர்மிஷனை அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருக்கான் பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போ. இவரு ஐடில வேலை செஞ்சுட்டு இருக்காரு, அவன் கடையில ஆட்டையை போட்டு இருந்திருக்கான். சாதாரணமா ஒரு டீலர்ஷிப் எடுத்து பண்ணக்கூடிய பிசினஸ்லயே சிஸ்டத்திலேயே டுபாக்கூர் கணக்குகளில ஏத்தி அமௌண்ட் எடுத்துட்டு போகக்கூடிய திறமையான தொழிலாளர்கள் இன்னைக்கு நிறைஞ்சு போயிட்டாங்க. இவர் பாருங்க எவ்வளவு வெள்ளந்தியா இருக்காரு. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா கடையை க்ளோஸ் பண்ண அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருந்தேன். எவ்வளவு நஷ்டம் உங்களுக்கு? என்ன ஒரு 10 லட்சம் ரூபாய் கிட்ட. பா, ஒரு மனுஷன் புதுசா ஒரு கடையை ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கனவுகளோட ஆரம்பிப்போம். என்னதான் எவ்வளவு 1000 எத்தனை லட்சமே சம்பளம் கிடைச்சாலும் நாம இன்னொருத்தனுக்கு அடிமையா ஒரு லேபரா ஒரு தொழிலாளியா தான் அங்க இருக்கிறோம்.
சின்னதா வருமானம் கிடைச்சாலும் அது நிரந்தரமா லைஃப் லாங்கே கிடைக்க போகுது, அதுவும் நம்மளுடைய சொந்த பிசினஸ்ல கிடைக்க போகுதுன்னு சொல்லும்போது அந்த கடையை ஓபன் பண்ணும்போது அவன் எவ்வளவு கனவுகளோட ஆரம்பிச்சிருப்பான். ஆனா பாருங்க, அந்த கடையை ஆரம்பிச்ச அந்த நாள் இருந்த சந்தோஷத்தை விடவும் அந்த கடையை இழுத்து பூட்டி போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு அதை கை கழுவி விட்டு அந்த நாள் தான் அவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்கான்னு சொன்னானாக்கா அது எந்த மாதிரியான ஒரு கொடூரமான பிசினஸா இருந்திருக்கும். அந்த பிசினஸ் அவன் எவ்வளவு டார்ச்சர்கள் அனுபவிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அந்த கடை ஓபன் பண்ண அன்னைக்கு 32,000 ஓடிச்சு. நம்ம ஒரு ஜனவரி மந்த் வரும்போது 1,500 2,000 தான் ஓடிச்சு. எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு ஃபுட் ஷாப்ஸ் எல்லாமே ஓபன் பண்ற அன்னைக்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா புதுசா இல்லாத ஒரு இடத்துல புதுசா ஒரு கடை உருவாயிருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கும், அங்க வெரைட்டிஸ் எப்படி இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னு சொல்லி ஆர்வத்துல ஒரு கூட்டம் டேஸ்டே இல்லாட்டியும் சரி ரேட்டு அதிகம் கம்மிங்கிறத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க, ஏறிடுவாங்க. அதுவே அவங்களுக்கு அன்னைக்கு நைட்டு தூக்கத்துல பயங்கரமான ஒரு கனவை கொடுக்கும். அம்பானி அதானி ரேஞ்சுக்கு கனவு காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். இப்படித்தான் 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி 1 லட்சம் ரூபா மாசம் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணானாக்கா அம்பானி அதானி கூட இன்னைக்கு ஊர் ஃபுல்லா குல்பி கடை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன் எவ்வளவு அப்பாவியா இருக்காங்க. நாங்க வந்து சொந்த இடத்துல ஆரம்பிச்சோம். சரி, இந்த ரெண்ட் ப்ராப்ளம், ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆரம்பிச்சோம். இது சூப்பர் ஐடியாவா இருக்கு. நினைச்சு பாருங்க, அனுபவமே இல்லாம அடுத்தவனை நம்பி பெரிய அட்வான்ஸ் வாடகை எல்லாம் கொடுத்து இறங்குனா தான் பிரச்சனை. சொந்த இடத்துல வேலைக்கு கூட ஆள் இல்லாம எல்லா வேலையும் நம்மளே இழுத்து போட்டு செஞ்சா எப்படா நஷ்டமாகும். பாத்திரண்டா ஒரு கைன்னு சொல்லிட்டு இவங்க கப்பிள்ஸா இறங்கிருக்காங்க. நாங்க பரோட்டா ஹோம்லி ஃபுட்ன்றனால பரோட்டா நாங்க யூஸ் பண்றது இல்ல. 3-4 வெரைட்டிஸ் இருந்ததுன்னா வெரைட்டி ரைஸ் இல்லையான்னு கேட்பாங்க. போங்கடா, ஹோட்டலே இல்லடா, வெளிய போங்கடா, ஐயோ ராஸ்கல்களா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன் இந்த கஸ்டமருடைய வேலையே இதுதான். ஒரு கடையில போய் இல்லாததான் கேட்பாங்க, எல்லாமே இருக்குன்னு சொன்னானாக்கா அப்படியா அவன் எல்லாத்தையுமே வாங்கி திங்க போற மாதிரி ஒண்ணு இல்ல. நாமளே பாருங்க, ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போறோம், அங்க போன உடனே வனிலா மட்டும் தான் சார் இருக்கு, வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு போயிருவோம். எல்லாமே இருக்குன்னு சொன்னானாக்கா அந்த மெனு கார்டுல 50 பேரையும் உட்காந்து அப்படியே ஒரு கவிதை மாதிரி படிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு கடைசியில வெனிலா கொடுங்கன்னு கேட்போம். இதுதான் கன்சியூமருடைய மெயின் செட்டு. இதுக்கெல்லாம் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா தான் இந்த தொழில சக்சஸ் பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீ எப்படியா இருந்தாலும் வெனிலா தாண்டா கேட்ப, வெனிலா தாண்டா இருக்குன்னு சொன்னானாக்கா நம்ம இந்திக்காரன் மாதிரி வண்டியில தட்டிக்கிட்டு வனிலா வனிலான்னு தட்டிட்டு போனானாக்கா தான் அந்த வியாபாரத்தை பண்ண முடியுமே தவிர நீங்க அதுக்கு பிரம்மாண்டமான செட் எல்லாம் போட்டு அங்க உட்காந்தீங்கன்னாக்கா நடத்த முடியாது. இதேதான் ஹோட்டல்னு வந்தானாக்கா பரோட்டா இல்ல சொன்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் பசங்க டென்ஷன் ஆயிருவாங்க. ஏன் நாமளே தான் ஏதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு ஏதாவது போற வழியில ஒரு ஹோட்டல் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இன்னைக்கு வீட்டுக்கு போக முடியாது, வெளியே சாப்பிடலாம்னு சொன்னா போன உடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம், பரோட்டா இருக்கான்னு தான் கேட்போம். பரோட்டா இல்லைன்னு சொன்ன உடனே நமக்கு மூஞ்சி சின்னதாயிரும். கடைக்கு அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல, வேலைக்கு ஆள் இல்ல, இதையெல்லாம் யோசிச்சாங்களே. ஹோட்டல் கடைன்னு சொன்னானாக்கா முதல்ல பரோட்டா இருக்குன்னு யோசிச்சாங்களா? மாத்தி வச்சிருக்கோம். டீ காஃபி வடை பஜ்ஜி போண்டாலாம் போடுங்க, அப்ப வந்துட்டு இன்னும் போகும்னு சொல்றாங்க. என்ன பொழப்பு இது? இந்த கடையை மூடலாமா வேண்டாமா? எனக்கு வந்து உடம்பு சரியில்லை, வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, வீட்டுல ஒரு நிம்மதியா இல்ல. கடை வச்சானாக்கா வீட்டுல எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க, ஏதோ வருமானம் வருதுன்ட்டு. கடை வச்சதுனால நிம்மதியே இல்லைங்கிறாங்க. பாத்தீங்கன்னா அப்ப எந்த மாதிரியான பிசினஸா இருக்கும்? கடைசியில இவங்க பர்கர் எல்லாம் வச்சு கெத்தான ஒரு ரிச்சான பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி கடையை வச்சானாக்கா வரவன் போறவங்க வடை போண்டா இருக்கான்னு கேட்கறானுங்க. இவனுங்களை நம்பி வடையை போட்டானாக்கா இனிப்பு வடை இல்லையா கேட்பானுங்க. ஒரு பெரிய கம்பெனியை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இருந்தாலும் எக்ஸ்ட்ராவா இன்னொரு இன்கம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு வீட்டுல அப்பா அம்மாவே உட்கார வச்சிருக்காங்க. இவங்களுக்கு என்னன்னு கேட்டானாக்கா இந்த பர்கரு இந்த மாதிரி ஸ்டைலான பிசினஸ் எல்லாம் பண்ணி அப்படியே ஒரு பிசினஸ் செட்டப் பண்ணணும், அதுல இருந்து ஒரு ஏர்ன் பண்ணணுங்கிற ஐடியா போல தெரியுது. இவனுக்கு பாருங்க அந்த ஏரியாவில வடையும் போண்டாவும் பஜ்ஜி இருக்கான்னு கேட்டிருக்கானுங்க. பஜ்ஜி இருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கு சட்னி இருக்கான்னு கேட்பானுங்க. இந்த மாதிரி இவங்களை எல்லாம் நம்பி அந்த ஏரியாவில கடை வச்சானாக்கா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் கடைசியில இவங்க வடையும் இல்ல கடையும் இல்ல, இறங்கி ஓடுங்கடா எல்லாம், நாங்க குடும்பத்தோட நிம்மதியா இருக்கோம் சொல்லிட்டு கடையை இழுத்து பூட்டி இருக்காங்க. எவ்வளவு லாஸ் பிசினஸ்ல? 25 lakhs. அம்மா, இவங்க சொல்லக்கூடிய நஷ்ட கணக்கெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா ஆயிரங்கள் கிடையாது, 1-2 லட்சம் கிடையாது, 10 லட்சம் 20 லட்சம்னு சின்னதா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு அதுல கொஞ்சம் அனுபவத்தை வளர்த்திக்கிட்டு ஒரு கஸ்டமர் சர்க்கிளை ரெடி பண்ணிக்கிட்டு ஒரு இது கண்டிப்பா அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு, கண்டிப்பா நம்பிக்கையானதா இருக்குங்கிற மாதிரி ஒரு நம்பகத்தன்மை வந்ததுக்கு அப்புறமா கூட தைரியமா கடனை வாங்கி அதுல போட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம். ஆனா இவங்க பாருங்க எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாம எந்த குருட்டு நம்பிக்கையில இத்தனை லட்சங்களை வாங்கி போட்டு இவ்வளவு பெரிய தொகையெல்லாம் இறக்கி பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்கிறத நினைச்சாலே நமக்கே அதிர்ச்சியா இருக்கு. ஸ்டாஃப்லாம் சம்பளம் கொடுக்கலன்னா அடிக்கவே வந்துட்டான் சார், எல்லாமே நான் தான் பாத்துப்பேன். இதுதான் ஹஸ்பண்ட் விவரமா ஏன் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் பாத்துருக்காருன்னு கேட்டானாக்கா இவங்க லேடியா இருக்கிறதுனால தான் பரோட்டா மாஸ்டர் அந்த உருளைக்கட்டையை விட்டு அடிக்காம விட்டுருக்கான். இதுவே
அவங்க ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வரவு செலவு விவரத்தை எல்லாம் பார்த்துருந்தாங்கனாக்கா உசுருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். இப்ப வித்துட்டு வெளில வந்துட்டீங்களா, விட்டுட்டு வெளியில வந்துட்டீங்களா? சுத்தமா எல்லாத்தையும் உடச்சி எடுத்துட்டு வெளில வந்துட்டோம். இப்ப போன வாரம் தான் ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ண சார். மறுபடியுமா? ஏமா கடையை அக்கா பிச்சு போட்டுட்டு வந்துட்டு இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், வாழ்க்கையில நீ நான் ஹோட்டல் கடையில கூட போய் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் சின்ன லெவல்ல ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்றாங்க சார். அங்க போய் கருப்பட்டி காஃபி பிரான்ச்சைஸ் எடுத்து வச்சது தப்பு. கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மச்சுதுன்னு சொன்னாங்க. சரி, இதுக்கு மேல வேணாம். எனக்கு சின்னதா ஒரு டவுட், ஏன்டா ஆப்பிளுக்கும் கருப்பட்டிக்கு என்னடா சம்பந்தம்? ஆப்பிள்ங்கிறது அது ஒரு ரிச் ஃபுட் மாதிரியும் அதை சாப்பிடறவங்கள ஒரு ரிச் கைங்கிற மாதிரியும் ஒரு மெயின் செட்ல இருக்கிறவனுங்க. ஆனா கருப்பட்டிங்கிறது பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கான்ட்ராஸ்டான ஒரு ஐட்டம். அதை வந்து சிட்டியில இருக்கவன் ஒரு மிடில் கிளாஸ்ல கொண்டு கூட போய் சாப்பிட்டா சொன்னா கூட கருப்பட்டியா அதை சாப்பிடுறது என்னமோ அவனுக்கு ஒரு இழுக்கு மாதிரி காட்டுவானுங்க. வில்லேஜ் பீப்புள்ஸ் தான் கருப்பட்டியோட அருமை தெரிஞ்சு அதையெல்லாம் யூஸ் பண்ணுவானுங்க. இவனுக்கு பாருங்க சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த ஆப்பிளையும் கருப்பட்டியையும் சேர்த்தி ஆப்பிள் கருப்பட்டி காப்பி அப்படின்னு சொல்லி மக்களை மாக்கானாக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கானுங்க. இந்த விஷயத்தை தான் இவர் மூலமா டீட்டெயிலா கறந்து கடைசியில இந்த ஆப்பிள் கருப்பட்டி காப்பிக்கு கோபிநாத் கருமதி பண்ணி விட்டாரு. எவ்வளவு லாஸ் ஆச்சு? 10 லட்ச ரூபாய் கிளாஸ். 10 லட்சம் ரூபாய்? எப்பா, அவ்வளவுதான் நம்மள கருப்பட்டி காப்பி விற்கிறதுக்கு இருக்கிற 10 லட்சம் ரூபாய் செலவாச்சு. எங்க வீட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா சாயா பாய் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடைகள் வச்சிருக்கானுங்க. இன்னும் இவனுங்களோட சக்சஸ் பார்த்து காஃபி பாய், சக்கரை பாய், இந்த மாதிரி பன்னு பாய் நிறைய கடைகளும் ஆரம்பிக்க போறானுங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த கடைகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா இந்த கடையோட அட்மாஸ்பியர் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ரூபாய்க்கு இன்டீரியர் பண்ணிருப்பானுங்க. ஆனா இந்த கடையில இவனுக்கு என்னென்ன பொருட்கள் வச்சிருக்காங்க பார்த்தாக்கா ஒரு கேன் வச்சிருப்பானுங்க டீ, அதுல மொத்தமாவே ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் டீ தான் இருக்கும் போல இருக்கும். ஒரு 10-25 சால்ட் பிஸ்கட்டும், ஒரு 10 தேங்காய் பன்னு, 4 சாதா பன் வச்சிருப்பானுங்க, அவ்வளவுதான். அப்புறம் QR கோடு அட்டையை மட்டும் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பானுங்க. அந்த கடையோட இன்டீரியருக்கு பண்ணக்கூடிய செலவுக்கும் அந்த கடையில இவனுக்கு விற்கிறதுக்கு வச்சிருக்கக்கூடிய பொருட்களுக்கு உண்டான செலவையும் பாத்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஒட்டுமொத்தமா அந்த பொருளை எல்லாம் வித்தாலே 1000 ரூபா தான். அதுக்கப்புறம் அந்த பொருள் எல்லாம் தீர்ந்து போயிடும். இதை வச்சுக்கிட்டு இவங்க எப்படி இந்த கடை வாடகை கொடுப்பாங்க, கரண்ட் பில் கட்டுவாங்க, இவங்களுக்கு லாபத்தை எடுத்துக்குவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? எப்பா ஒண்ணுமே புரியலடா. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. வந்து பார்த்துட்டு லொகேஷன் சரியில்லை, நீ வேற லொகேஷன் மாத்துன்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. பிரான்சைஸ்க்கு பணம் கட்டும் போதே அவன் வந்து ஏரியாவை பாப்பா, எந்த ஏரியாவில் கடை வைக்கிறீங்க, இந்த ஏரியாவில் இந்த பர்ச்சேசிங் பவர் எப்படி இருக்கு, எந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, இந்த ஏரியாவில் கடை ஓடுமாங்கிறது எல்லாமே அவன் யோசிச்சு ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரான்சைஸே கொடுக்கணும், ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கணும். ஆனா பாருங்க இந்த நாதாரி பையன் பிரான்சைஸ் அமௌண்ட்டை நல்லா வாங்கிட்டு இவனுக்கு எக்கேட கெட்டு போகணும்னு சொல்லி விட்டுட்டு, இதுவும் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே கூட அதோடைய ரா மெட்டீரியல்ஸ் வெளியே வாங்கக்கூடாது, எங்க கிட்ட இருந்து தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான டுபாக்கூர் டீலிங் எல்லாம் போட்டு நல்லா கறக்கிற வரை கறந்துட்டு 6 மாசத்துக்கு அப்புறம் என்னையா உன்னை நம்பி நான் கடை வச்சிருக்கேன், இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டானாக்கா வந்து லொகேஷன் சரியில்லை, லொகேஷன் மாத்துங்கிறானுங்க. டே என்னடா வாட்ஸ்அப்பா இது, வாட்ஸ்அப்ல லொகேஷன் மாத்துற மாதிரி அசால்ட்டா சொல்றானுங்க. 10-20 லட்சம் ரூபாயை இறக்குன அந்த கடையோட லொகேஷன் எப்படி அடியோட பேத்துட்டு போய் வேற எங்கேயாச்சும் வைக்க முடியுமா? அதுக்கு நான் தனியா வச்சுட்டு போயிருப்பேன். இவர் சொல்றது கரெக்ட் தானே. கருப்பட்டி காப்பின்னு போட வச்சு மட்டும் உள்ள வந்து ஜூஸ் வித்துட்டு இருந்தானாக்கா அந்த இளவு எதுக்குடா உங்ககிட்ட போய் நான் இப்படி பிரான்சைஸ்க்காக வேண்டிய லட்சக்கணக்கில் பணம் கட்டணும்னு கேட்கிறாரு. இவர் மொத்தமா அந்த பிரான்சைஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அதுலயே சூப்பரா ஒரு கடையை எவனுடைய ஹெல்ப்பும் இல்லாம இந்த பிசினஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க கொஞ்சம் நாலேஜா இருக்கிறவங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு சூப்பரா ரன் பண்ணிருக்கலாம். அந்த 4.5 லட்சம் ரூபாய் அமௌண்ட் ஆச்சு மிச்சமாயிருக்கும். அப்படி என்ன அந்த ஆப்பிள் கருப்பட்டி காப்பி அப்படிங்கிற பேர் என்ன பெரிய பீஸா கட்டு மெக்டொனால்டு KFC மாதிரியான பேரா? ஆப்பிள் கருப்பட்டி காப்பின்னா தக்காளி கருப்பட்டி காப்பின்னு வச்சுட்டு போக வேண்டியது தானே. மக்க பார்த்துட்டானா கனெக்ட் பண்ணிக்குவாங்க, ஓகே விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிட்டு போக போறான். இவனுக்கு இதுதான் இந்த மக்களை எப்படியாச்சும் அந்த பிராண்ட் நேம்ங்கிறதுல விழுகுறாங்க பாத்தீங்களா, இவங்க தான் இவங்களுடைய டார்கெட்டு. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல கைஸ், ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது பணத்தை விடவும் அனுபவங்கிறது ரொம்பவே முக்கியம். 4 பிசினஸ் ஒரே நேரத்துல பண்ணுவாங்களா, வேற ஆளை நம்பி கடை நடத்துவாங்களா, அது சக்சஸ் ஆயிடும். எப்படி சார் நடக்குது? நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க கிரீமை மட்டும் எடுத்துட்டு தலைவலி எல்லாம் பிரான்சைஸ் தள்ளி விட்டுருவாங்க. சுருக்கமா சொன்னானாக்கா தேன் எடுக்கிறது ஒருத்தன், கையை நிக்கிறது ஒருத்தன். அதைத்தான் இவ்வளவு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியோட கடைசியில கோபி அங்க வந்திருந்த ஒரு விருந்தினர்கிட்ட கேட்டாரு, ஏன் சார் இப்படி புதுசா பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்காங்க, பணத்தோட இருக்காங்க, ஆனா பாருங்க என்ன பிசினஸ்ல போறதுன்னு தெரியாம தான் எல்லாமே இந்த ஃபுட் பிசினஸ்ல இறங்கி காசு துவைக்கிறாங்க. நீங்க ஏதாச்சும் டிஃபரெண்டான பிசினஸ், காம்படிஷன் இல்லாத பிசினஸ், இலகுவான பிசினஸ் இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு விருந்தினர்கிட்ட கேட்டிருந்தாரு. அவர் சொன்னாரு, இந்த வாட்டர் ப்ரூஃபிங் பிசினஸ் இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு, காம்படிஷன் இல்லாதது,
அதுல இப்போ ஹோட்டல்ல கூட எங்க புரோட்டா விற்காம எடுத்து வச்சானாக்கா அது கெட்டு போயிடும். ஆனா இந்த மாதிரியான பிசினஸ்ல ப்ராடக்ட் எல்லாமே சேஃப்டியா தான் இருக்கும், உங்க முதலீடும் எந்த விதமான மோசமாகாது அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன அந்த ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தானாக்கா இந்த பைக் கவரு, இந்த தார்பாய், இந்த சாமியானா பந்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொன்னாரு. நினைச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு யூத் பாய் வந்து வீட்டுல அப்பா கிட்ட போய், அப்பா நான் ஒரு புதுசா பிசினஸ் பண்ண போறேன். என்னடா பிசினஸ் பண்ண போறேன்? சாமியானா பந்தல் கடை வைக்க போறேன்னு சொன்னாக்கா அவங்க அப்பா எப்படி புரிஞ்சுக்குவாரு? ஆட பாவி, உன்னை கஷ்டப்பட்டு +2 வரை படிக்க வச்சு இன்ஜினியரிங் காலேஜ்ல 10 லட்சம் கொடுத்து வேலைக்கு போறதுக்காக வேண்டி படிக்க வச்சானாக்கா கடைசியில சாமியானா பந்தல் கடை வைக்க வர போற இப்படின்னு தெரிஞ்சிருந்தாங்க. நான் 10வதுலயே உன்னை நிறுத்திட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சாமியானா பந்தல் கடையில பாத்திரம் எல்லாம் வாடகை கூற கடையில உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டுருக்கனே பாவி, இப்படி பண்ணிட்டியடா, என்னோட கனவுகளை கலைச்சிட்டியாடான்னு கதி அழுக மாட்டாரு. இதை விட பாருங்க, அப்படி ஒரு வேலை சாமியானா பந்தல் கடையை வச்சுட்டான்னு வைங்க, இன்னைக்கு ஹைஃபையா படிச்சு அப்படி மாப்பிள்ளை வேணும் இப்படி மாப்பிள்ளை வேணும்னு இருக்கக்கூடிய பொண்ணு கிட்ட போய் மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறான், அப்படியா என்னப்பா அவர் கடை வச்சிருக்காரு, சாமியானா பந்தல் கடை வச்சிருக்காருன்னு சொன்னா இன்னைக்கு எந்த பிள்ளையாச்சும் அந்த பையனை கெட்டுமா? எப்பா சாமி, ஏய் இன்னைக்கு என்ன தொழில் செய்யணுங்கிறது தெரியல, என்ன செஞ்சானாக்கா லாபம் கிடைக்குங்கிறது தெரியல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா தொழிலுமே டவுன்ல கிடக்குது. வருஷத்துக்கு பல லட்சம் மாணவர்கள் வந்து படிச்சு டிகிரியோட வெளியே வந்து வேலை கிடைக்கும்னு வர்றாங்க. ஐடில வேலை செஞ்சு பெரிய சம்பளம் வாங்குறவங்க எல்லாமே எப்படா நம்ம சீட்டு காலியாகும் தெரியலங்கிற பீதியில வாங்கின காசு எல்லாம் சேர்த்து வச்சு, ஆகா அதுல ஏதாச்சும் ஒரு தொழிலை செஞ்சு இங்க இருந்து வெளியே துரத்தி விட்டாங்க கூட அங்க போய் ஏதோ 10 ரூபா சம்பாரிச்சு பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி இறங்குறாங்க. ஊர் உலகம் 10 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுது, நாடு எங்க போயிட்டு இருக்குன்னே ஒன்னும் புரியல கைஸ். ஓகே கைஸ், இந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனும் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு. கொஞ்சம் கவனிச்சு விடுங்க கைஸ். மீண்டும் வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும்.